எல்லாருக்கும் ஹாய். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி அந்த சப்ஜெக்டில் நீங்கள் இன்றைக்கி ஒரே ஒரு நாள் படித்தா கூட, இன்றைக்கி ஒன் டே நைட்டு மட்டும் படித்தா கூட 75 மார்க்ஸ் எடுக்கிறது எப்படி 100க்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக தான் சொல்ல போகிறேன், ரொம்ப கஷ்டமாக சொல்ல போகிறதில்ல. அதே மாதிரி பாஸ் ஆகிறதுக்கு இதை மட்டும் பண்ணுங்கள் போதுன்ற மாதிரி நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு மட்டும் படித்தாலே போதும். எவ்வளோ மார்க் எடுக்கலாம்? 75 மார்க் எடுக்கலாம். அந்தளவுக்கு ஒர்த்தான வீடியோ தான் இருக்க போகுது. இந்த வீடியோ ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள். எனக்கு கெமிஸ்ட்ரியில் பாஸ் மார்க் ஆகணும், பாஸ் மார்க்குக்கு மட்டும் வழி சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. பாஸ் மார்க் என்ன 75 மார்க்கே எடுக்கலாம். அதனால் வீடியோ ஃபுல்லாக கவனிங்க. 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் எப்படி 75 எடுக்கிறது 100க்கு அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்போவும் சொல்கிறது தான், ஃபஸ்ட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது, ரொம்ப அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸுக்கு. 1 மார்க்ஸ் மட்டும் நீங்கள் அங்கே போய் கேட்டு எழுதிக்கலாம், தயவு செஞ்சு போகாதீங்க. எவ்வளோ முடியுமோ புக் பேக் 1 மார்க்ஸை மட்டும் நல்லா தரவாக படிச்சுட்டு போங்க. 15 மார்க் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு புக் பேக்லேருந்து ஒரு 12 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 11 to 12 நான் ஒரு 12 கொஷின்ஸ் புக் பேக்லேருந்து எதிர்பார்க்குறேன். ஒரு 10க்கு மேலே வந்துடும். 10க்கு மேலே எனக்கு தெரிஞ்சு புக் பேக்கில் வந்துடும். அதுவே 10 மார்க் வந்துருச்சு. நீங்கள் ஆக்சுவலாக கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ்னா 15 எடுத்தால் பாஸ். அந்த 70க்கு 15 எடுத்தாலே பாஸ். நம்ம 1 மார்க்கே உங்களுக்கு எவ்வளோ கேட்குறாங்கன்னா 15 கேட்குறாங்க. அது 1 மார்க்கே கரெக்டாக எழுதி வச்சுட்டு வந்தாலே நம்ம பாஸ் ஆகிடலாம். ஆனால் கொஞ்சம் டஃப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது 1 மார்க்ஸு. அதனால் நான் சொல்ல போகிறது சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா பாஸும் ஆகிடலாம், நல்ல மார்க்கும் எடுக்கலாம். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸை ஃபுல்லாக தரவாக வச்சுக்கோங்க. எப்படி கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக கேட்டாலும் புக் பேக்லேருந்து கேட்குற கொஷின்ஸை கரெக்டாக எழுதிடுவேன் அப்படின்ற அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி அடிஷ்னலாக கேட்குற 1 மார்க்ஸுக்கு புக்கிங் சைட்லேருந்து கேட்குற 1 மார்க்ஸ்க்கு நாங்கள் 1 மார்க்ஸ் ட்ரிக்கு சொல்லியிருக்கோம். அது ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. யாருன்னா பார்க்காம இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ மறக்காமல் பார்த்துருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது 1 மார்க்ஸ். செகண்ட் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லெசன் நம்பர் 1 to 5 1லேருந்து 5க்குள்ளே இருக்க லெசன்ஸ். ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸில் இருக்க 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா தரவாக படித்தாலே எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ மார்க் எடுக்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 25 மார்க் எடுக்க முடியுது. ப்ளஸ் 5 மார்க்ஸும் சேர்த்து நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸில் இருக்க 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸும் 5 மார்க்ஸை மட்டும் தரவாக இருந்தீங்கன்னா, அந்த இன்ஆர்கானிக்கை விட்டுருங்க, ஆர்கானிக்கை விட்டுருங்க, அது எல்லாமே டஃப்பாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் உங்களுக்கு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி மட்டும் தான் சொல்கிறேன். அதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 5 லெசனில் இருக்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அதை மட்டும் படிச்சிட்டிங்கன்னா 30 மார்க்ன்றது ஈஸியாக எடுத்துடலாம். 33 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை மட்டும் டோட்டல் பண்ணிங்கனாலே 45 வந்துடும் உங்களுக்கு. கண்டிப்பாக 45 எடுத்துடலாம். இதுன்னு சேர்த்து பார்த்தீங்கன்னா நான் 30 கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஆனால் 30 மார்க்ஸ் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 70க்கு நீங்கள் 45 மார்க்ஸ் எடுக்கலாம். 70க்கு 45 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். அப்போ 100க்கு எவ்வளோ எடுக்க முடியும்? 75. பாஸ் ஆகிறதே ஈஸி தான் கெமிஸ்ட்ரியில், கஷ்டம்லாம் கிடையாது. 1 மார்க்ஸ் மட்டும் படிச்சுட்டு நீங்கள் இப்போ பாஸ் ஆகவே முடியாதுன்னு நீங்கள் கேட்குறீங்களே, எனக்கு பாஸ் மார்க் மட்டும் ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸ்னால் எனக்கு கஷ்டம், எனக்கு பாஸ் ஆகணும், எனக்கு எதனா ஈஸியான வழி சொல்லுங்கள், நான் ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறேன், இது வரைக்கும் நான் ஒன்றுமே படிக்கல, எனக்கு பாஸ் ஆனால் மட்டும் போதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1 மார்க்ஸ். 1 மார்க்ஸு 15 மார்க் இருக்குது. செகண்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது எதுனா, டிஃபரன்ஸ் பிட்வீன் கொஷின்ஸ் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் கொஷின்ஸை ஃபுல்லாக படிங்க. அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் கொஷினை மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஒரு 5 மார்க்கு ஒரு 3 மார்க்கு அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 8 மார்க் இதுலேருந்தே வந்துடும். உங்களுக்கு கஷ்டமாக கேட்கணுன்னா கூட ஒரு 5 மார்க்ஸில் கேட்கலாம், இல்லை ஒரு 3 மார்க்கில் கேட்கலாம். மினிமம் 3 மார்க்காச்சும் டிஃபரன்ஸ் பிட்வீனில் கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 மார்க் ஒரு 3 மார்க் வரது கூட வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்தே 8 மார்க்கு நம்ம ப்ளஸ் இந்த 1 மார்க் இதை மட்டும் படித்தா பாஸு. ப்ளஸ் நீங்கள் அடிஷ்னலாக உங்கள் புக் பேக்கில் இருக்க யூசஸ் அப்ளிகேஷன் கொஷின்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. ஒரே மாதிரியே இருக்கிறது என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. சிமிலராக அது யூசஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் படித்து நீங்கள் ஓனாக எழுதினாலே மார்க் அதிகமாக கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு 3 மார்க்ஸ் கொஷனுக்கு ஒரு 2 மார்க்ஸ் நீங்கள் ஓனாக எழுதினா கூட 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் ஆனால் படிச்சுட்டு போயிடுங்க. யூசஸும் அப்ளிகேஷன்ஸும் உங்கள் புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்து அதை நல்லா தரவு பண்ணுங்கள். அப்புறம் டிஃபரன்ஸ் பிட்வீன் கொஷின், இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் கொஷினும் இந்த யூசஸ் அப்ளிகேஷன் கொஷினும், இந்த 2 கொஷினும் நீங்கள் தரவாக வச்சிங்கனாலே இதிலே ஒரு 10 மார்க் கிட்ட உங்களுக்கு அதிகமாகவே வந்துடும். அதில் ஒரு 10 மார்க்கு, இதில் ஒரு 10 மார்க் அப்படின்னா கூட 20 மார்க் வந்துருச்சு. நம்ம கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். அதனால் தரவாக படிச்சுட்டு போங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் ரொம்ப தரவாக படிச்சுட்டு போங்க. யூசஸ் அப்ளிகேஷன் கொஷின்ஸை ரொம்ப தரவாக படிச்சுட்டு போங்க, உங்களால் பாஸ் ஆக முடியும். சரி, நான் 1 to 5 லெசன்ஸ் சொல்லியிருந்தேன்ல, 1 to 5 லெசன்ஸ் தரவாக இருந்தால் 30 மார்க் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. எப்படி நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட்டே ரெடி பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் கேட்ட பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வச்சு தான் அதை அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பப்ளிக் எக்ஸாம் இது வரைக்கும் எத்தனை வாட்டி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
நடந்திருக்கு. இந்த நியூ சிலபஸ் புக்கு மாறினதுக்கப்புறம் 9 டைம்ஸ் நடந்திருக்கு. சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் நம்ம நார்மலாக நடக்கிற போர்டு எக்ஸாம் அந்த மார்ச் டைமில் நடக்கும்ல, மார்ச் ஏப்ரல் அந்த டைமில் நடந்த எக்ஸாம், இது ரெண்டுத்தையும் வச்சு உங்களுக்கு எத்தனை வாட்டி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 9 டைம்ஸ் நடந்திருக்கு பப்ளிக் எக்ஸாமு. அந்த 9 டைம் நடந்த பப்ளிக் எக்ஸாமை வச்சு உங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸ்லேருந்து 30 மார்க்ஸ் எடுக்க முடியுதுன்னு சொல்கிறேன்ல, அது எப்படி எடுக்க முடியுதுன்றதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ 2 மார்க்ஸ் மட்டும் ஒரு இயர்லையும் எத்தனை கேட்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்களேன். லாஸ்ட் இயரே எடுத்துக்கோங்க. லாஸ்ட் இயர் 2024 ஜூனில் நடந்த எக்ஸாம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்களேன். இப்போ 2 மார்க்ஸ் எத்தனை கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வந்திருக்கா, இங்கே ஒரு 2 மார்க் 2 வந்திருக்கா. இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே 2 மார்க்ஸ் எதுவும் கேட்கல. ஃபஸ்ட் லெசன் இது லெசன் 1, லெசன் 2, லெசன் 3, லெசன் 4, லெசன் 5 அப்படின்னு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸை வச்சு 2 மார்க்ஸ் எத்தனை கேட்டிருக்காங்க, 3 மார்க்ஸ் எத்தனை கேட்டிருக்காங்க, 5 மார்க்ஸ் எத்தனை கேட்டிருக்காங்க. இது ஃபுல்லாக இயர், இது ஃபுல்லாக மந்த், எந்த மந்தில் கேட்டிருக்காங்கன்றதான் கொடுத்துருக்கேன். இது 2 மார்க்ஸ் ஃபஸ்ட் லெசன்லேருந்து ஜூன் மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் வந்திருக்கு. அதே மாதிரி செகண்ட் லெசன்லேருந்து ஒரு 2 மார்க் வந்திருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் இங்கே 2 மார்க்ஸ் கேட்கல, இங்கே 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. 3 2 மார்க் ஆச்சா. நெக்ஸ்ட் இந்த இடத்துல 2 மார்க் கேட்கல. இப்போ 3 2 மார்க் வந்துச்சு. நம்ம 3 2 மார்க் அது மட்டும் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 மார்க்கே 2 டிவைட் பண்ணி கேட்குறாங்க. ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு 2 மார்க் இருக்குது. இது 4வது 2 மார்க்காக கணக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி லெசன் நம்பர் 3லேயே எடுத்துக்கோங்கன்னா 5 மார்க்ஸ் 3 மார்க் 2 மார்க் சொல்லி டிவைட் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்போ இதையும் எடுத்துக்கலாம். அப்போ எத்தனை 2 மார்க் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 5 2 மார்க். இங்கேருந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் மட்டுமே நம்மளுக்கு 5 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ 3 மார்க் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த இயர் ஜூனில் எத்தனை 3 மார்க்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எதுவும் 3 மார்க்ஸ் கேட்கல, இங்கே எதுவும் 3 மார்க்ஸ் கேட்கல. இங்கே 3 மார்க்ஸ் வந்திருக்கு, 1ன்னு கணக்கு வச்சுக்கலாம். லெசன் 4லேருந்து ஒரு 3 மார்க் வந்திருக்கு, 2ன்னு கணக்கு வச்சுக்கலாம். லெசன் 5லேருந்து 3 மார்க் வந்திருக்கு, 3 கணக்கு வச்சுக்கலாம். இந்த 3 தானேன்னு கேட்டிங்களா, 5 மார்க்ஸில் டிவைட் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்போ இது 4, இங்கே 1 5. இப்போ இதை மட்டும் படித்தாலே எவ்வளோ வருது, 3 மார்க்ஸில் எத்தனை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 வருது. நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ் பார்ப்போம். 5 மார்க்ஸ் எத்தனை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 5 மார்க்ஸ் இங்கே 1ன்னு வந்துருச்சா, ஒரு 5 மார்க் ஃபுல்லாக அட்டன் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வேறு எங்கே 5 மார்க்ஸ் ஃபுல்லாக அட்டன் பண்ணுற மாதிரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5 மார்க்ஸ் வருது. அப்போ 2 5 மார்க்ஸ் வருது. 5 மார்க்ஸ் நம்மளுக்கு எத்தனை அட்டன் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 அட்டன் பண்ண முடியுது. அப்போ இதை மட்டுமே கேல்குலேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது, 2 மார்க்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ 10 மார்க்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் இது ஒரு 3 மார்க் கொஸ்டின் 5 கேட்குறாங்க, இது ஒரு 15ன்னு வந்துருச்சு. இது 5 மார்க்ஸ் கொஸ்டின் 5ன்னு வச்சோன்னா இதுக்கு ஒரு 10 மார்க் வந்துருச்சு. இதை மட்டும் டோட்டல் போட்டால் எவ்வளோ வருது நம்மளுக்கு, இது ஒரு 5, இங்கே ஒரு 3 35 வருது. நான் உங்களுக்கு 30 மார்க் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ இதில் எதனா ஒரே இதில் ஒரே கொஸ்டினில் 2 கூட வரதுக்கு ஏபின்னு அப்படின்னு வரதுக்கு 5 மார்க்ஸ் மாட்டிச்சுன்னா நம்மளுக்கு அதனால மார்க் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு 5 மார்க்குன்றது தான் நான் கணக்கு எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு. அந்த டைமில் 35 மார்க்கே எடுக்க முடியுது. நம்ம 30 மார்க்னே வச்சுக்கலாமே, 30 மார்க்ஸ் எடுக்க முடியுது. சரி, ஒரு இயரில் எப்படி வருது, அடுத்த இயரில் வராமல் போயிடுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அடுத்த இயரும் பாருங்களேன். இப்போ மார்ச் 2024 எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2 மார்க்ஸ் எத்தனை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 2 மார்க்ஸ் பாருங்கள், இதில் 1 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு அடுத்தது 2 மார்க்ஸ் எங்கே கேட்டிருக்காங்க, இது இங்கே ஒரு 2 மார்க் 2, இங்கே ஒரு 2 மார்க், இது இங்கே ஒரு 2 மார்க் கூட இருக்குது 3, இது ஒரு 2 மார்க் 4, இது ஒரு 2 மார்க் 5. நெக்ஸ்ட்டு வேறு இங்கே வரல. நெக்ஸ்ட் இங்கே ஒரு 2 மார்க் 6. 2 மார்க் இந்த இடத்துல மட்டும் எடுத்திங்கன்னா எத்தனை வந்திருக்கு, 1 2 3, அதே மாதிரி வந்து 4 5 6 2 மார்க் வந்திருக்கு. நம்ம 5 2 மார்க்ஸ் சொன்னோம், இதில் 6 கூட கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ் பார்க்கலாம் வாங்க. 3 மார்க்ஸ் இந்த இடத்துல வந்து 3 மார்க்ஸ் இங்கே வரல, இங்கே 1ன்னு கணக்கு வச்சுக்கலாம். 3 மார்க்ஸ் வந்து 1, இந்த இடத்துல 3 மார்க்ஸ் வந்து 2, அதே மாதிரி இங்கே 3 மார்க்ஸ் 3, இந்த 3 மார்க்ஸ் 4, 3 மார்க்ஸ் 5, இங்கே ஒரு 3 மார்க்ஸ் 6. இப்போ பாருங்கள் 6 2 மார்க் 6 3 மார்க் வந்துச்சு. சரி, 5 மார்க்ஸ்னு கணக்கு எடுக்கலாம். ஃபுல்லாக 5 மார்க்ஸ்னு எடுக்கிற அளவு எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு அந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அப்போ நம்ம எவ்வளோ வருது, 30ன்ற மாதிரி நம்ம கேல்குலேட் பண்ணது 30 ப்ளஸ் இதில் வந்து ஒரு 5 வந்துருச்சு. 2 மார்க்ஸில் வந்து 6 கேட்குறாங்க, 3 மார்க்ஸில் 6 கேட்குறாங்க. எப்படி பார்த்தாலும் 35 மார்க் உங்களுக்கு வந்துடுது. ஒரு வருஷமும் உங்களுக்கு அப்படி தான் போட்டிருக்கேன். இது நீங்கள் பொறுமையாக உட்காந்து பாருங்கள். அந்தளவுக்கு நம்மளுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். இது இயர் ஒரு இயர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 2 மார்க்கு, 5 3 மார்க்கு, 2 5 மார்க் அட்டன் பண்ணுற அளவுக்கு தான் ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸ்லேருந்து வருது. ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸ் படிக்கும்போது ரொம்ப தரவாக படிங்க. எல்லா கொஸ்டினும் ஃபுல்லாக படிச்சுட்டு போங்க. அப்படி படிச்சுட்டு போனாலே உங்களால் எவ்வளோ எடுக்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 80 மார்க்கே எடுக்க முடியுது. நம்ம 80 மார்க் தேவையில்லை 100க்கு. இவர் 70 மார்க்கு இது அப்படி இப்படின்னு போனால் கூட ஒரு 70 மார்க்ஸ் எடுக்க முடியுது. இதுவே ஒரு நல்ல மார்க் தான். யாருன்னா 80 எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸ் ஃபுல்லாக தரவாக படிச்சுட்டு போனீங்கன்னா 80 எடுக்க சான்சஸ் இருக்குது. அப்புறம் நீங்கள் வேறு எதனா லெசன்ஸ் படிச்சிருப்பீங்க, அதெல்லாம் வச்சு கூட எழுதலாம். நம்ம இதில் கேல்குலேட் பண்ணாலே 35 மார்க் வருது. 1 மார்க் ஒரு 15 மார்க் கேட்குறாங்க. இதை மட்டும் படிச்சிங்கனாலே 1 மார்க்ஸ் ஒரு 15 மார்க்கு. இதை ஆட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 50 மார்க் வருது. ப்ளஸ் 30 மார்க் உங்களுக்கு இன்டர்னலில் கொடுத்துருவாங்க. அப்போ 100க்கு 80 மார்க்ஸ் எடுக்க முடியுது. இது நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுட்டு போங்க. இப்போ இதை நல்லா படித்து இப்போ பேப்பர் ரொம்ப டஃபாக கேட்டாங்க அப்படின்னா கூட ஒரு 25 மார்க்குக்கு நீங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 25 மார்க் இதுலேருந்து எடுத்துட்டீங்க. ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸ்லேருந்து 1 மார்க்ஸில் ஒரு 15 மார்க் அப்படின்னு கேல்குலேட் பண்ணாலே இதுவே ஒரு 40 மார்க் வந்துடுது.
ப்ளஸ் ஒரு 30 மார்க் இன்டர்னல், இதுவே ஒரு 70 மார்க் வந்துடுதுல உங்களுக்கு. அதனால் இந்த ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸ் படிக்கும்போது நல்லா தரவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு இதெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் நல்லா படிச்சுட்டு போங்க. இந்த மாதிரி அடுத்தது எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும், எந்த ஸ்டாண்டர்டுக்கு வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது அந்த வீடியோவை போடலாம் நம்ம. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு. எல்லாரும் பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப சூப்பராக எழுத. ஆல் தி பெஸ்ட்.